என்னம்மா பொழுது விடிஞ்சிருச்சு, இன்னமும் தூங்கிட்டு இருக்க? இல்லங்க, முட்டை பொரிஞ்சு எப்ப நம்ம குழந்தைங்க வருவாங்கன்னு இரவெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருந்தேன், அதாங்க. ஏம்மா, முட்டைகள் புரிஞ்சு பிள்ளைங்க வர இன்னும் நாள் இருக்குல்ல? இப்பவே எப்படின்னா நாளைக்கு அவங்க பிறந்து வளர்ந்து நம்மள விட்டு பிரிய போறாங்க. அப்பவும் நீ தான் வருத்தப்பட போற. ஏங்க, இப்பவும் நம்ம அப்பா அம்மாவை நாம தான் காப்பாத்துறோம், நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் நம்மள காப்பாத்துவாங்க. கோச்சிக்காதம்மா, நீ சொல்றது உண்மைதான். சரி, நீ எங்கேயும் போகாம முட்டைகளை கவனமா பாத்துக்கோ. நான் இறைய எடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க, அந்த கழுகு கண்ணுல படாம பத்திரமா போயிட்டு வாங்க. வர வர காட்டுல மரம்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏதாவது உணவு கிடைச்சா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். சாப்பாடு கிடைச்சிருச்சு. அம்மா, இறை எடுக்க போனவரை இன்னும் காணோமே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, எதுக்கும் கொஞ்சம் மேல போய் பாப்போம். எங்கேயும் காணுமே, எப்படியும் வந்துருவாரு. சரி, நாம முட்டைகளை போய் பாப்போம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நமக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு பயந்துருப்பா. முதல்ல வீட்டுக்கு போவோம். ஏன் ஏன் என்னாச்சு? எதுக்காக அழற? ஏன், என்ன சொல்லு, சொல்லுமா. என்னாச்சு? நம்ம முட்டைகளை எங்க? நான் இல்லாத நேரம் பார்த்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே காணல. இப்ப என்னங்க பண்றது? யார் எடுத்திருப்பாங்க? என் முட்டைகளை சாப்பிட்டது இந்த பாம்பு தானா? அழாத செல்லம், கவலைப்படாத. இனிமே இப்படி நடக்காது. நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இதுதான் சரியா இருக்கும். இது என்ன கூழாங்கல்லு? சரி வா, நாம போய் சாப்பாடு கொண்டு வருவோம்.